இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? இளைஞர்களுக்கிட்ட இது வந்து கூற்று பாருங்க, நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எப்பயுமே கூற்று வந்து அவங்களே சரியாக கொடுத்தாங்கன்னா தான் நம்ம விவாதத்தை யோசிக்கணும். கொஸ்டின் பாருங்க, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமான்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்டேட்டிக்கில் ஒரு கல்வி நிறுவனம், ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டோ எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் அமைதியின்மைக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேவா? நார்மல் டேட்டா. அப்போ இல்லை அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கணும். அதுக்கான விவாதங்கள் பாருங்க. ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை, இது இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை, இது கரெக்ட். கல்வி நிறுவனங்களாக இருந்தால் ஒழுக்க பிரச்சனை இருக்காது, ஏன்னா ஒழுக்கத்தை சொல்லித்தர தானே கல்வி. ஸோ வாதத்தில் ரெண்டாவது வாதம் கரெக்ட், கல்வி நிறுவனத்துக்குள்ளே சொல்ல முடியாது. அப்போது வாதம் 2 மட்டும் வலுவானது, ஜென்ரல் டேட்டா அது. இப்போ அந்த காரணமா அப்படின்னு கொடுத்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு கூற்றுல காரணம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? விவாதம் 1 வலுவானதுன்னு எடுக்கணும். கூற்று வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, கூற்று அவங்க கொடுக்கல. எப்பயுமே கொஸ்டினில் கூற்றை வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கூற்று 100% சரி அப்படின்னு மீனிங். அப்படி கொடுத்தப்போ நம்ம அந்த கூற்றை வச்சு விவாதத்தை செக் பண்ணணும். ஆனால் இங்கே என்னென்னா கூற்று நம்மகிட்ட கேட்டாங்க, அப்போ நம்ம ரியாலிட்டியாக யோசிக்கணும். ஒரு கவர்மெண்ட் சைடு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து கல்வி நிறுவனம், இது ஜென்ரலாக. அப்போ எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து அமைதியின்மைக்கு காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இல்லை. அப்போ ஜென்ரலாக ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். சரியா?